அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறையவனை போற்றியவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்களின் மீதும் பிறை குடும்ப பயிற்சி பயிலரங்கத்தில் கலந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த நேரான நிலையான தீனுல் இஸ்லாத்தில் இருக்கின்றோம். நாமெல்லாம் இருப்பது இந்த நிலையான மார்க்கத்திலேதான் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடிக்கடி தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில ஆதாரங்களின் மூலமாக அடுக்கடுக்காக சொல்கின்றார். அப்படி நாம் இருக்கின்ற இந்த நாம் இருக்கின்ற இந்த மார்க்கம் நிலையான மார்க்கம்தான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியை நமக்கு திருமறையில சொல்லி காட்டுகின்றார். 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதம் என்பது இஸ்ன அஷர ஷுஹூரன், 12 மாதங்கள் தான் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, இது எதுல இருந்து எப்ப இருந்து அப்படின்னு சொல்லும்போது, யௌம ஹலக சமாவாத்தி வல்லருள், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை என்னது, 12 தான் என்று சொல்கின்றார். சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றான், அர்பஅத்த ஹுருமுன், இதுல 4 மாதங்கள் தடுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட மாதங்கள், புனித மாதங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா மொழிபெயர்ப்புகள்லையும் புனித மாதங்கள், தடுக்கப்பட்ட மாதங்கள் தான். அதுக்கு உண்மையான அர்த்தம் ஹராம்ல இருந்து வர்றதுதான் என்னது, ஹுரும். அப்ப தடுக்கப்பட்ட மாதங்கள் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், ராலிக்க தீனுல் கையுமா, இதுதான் நிலையான மார்க்கமாகும். இந்த இடத்தில நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும்.
மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று சொல்லிவிட்டு வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இது நிலையான மார்க்கம் என்பதற்கு இதை ஏன் அல்லாஹ் அத்தாட்சியாக வைக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்த்தோமானால் இன்றைக்கு நாம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்க பின்பற்றி கொண்டிருக்கின்ற கிரிகோரியன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிறித்துவ காலண்டரை, இதனுடைய வரலாற்றை, இதனுடைய பின்னணியை, இதில் உள்ள கிறுக்குத்தனங்களை எடுத்து பார்த்தோமானால் அல்லாஹ் சொல்றது உண்மைதான். அல்லாஹ் இது நிலையான மார்க்கம் என்று சொல்கின்ற வார்த்தை உண்மைதான், அது சத்தியம்தான், நாம் இருப்பது நிலையான மார்க்கத்திலேதான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தோமானால் இந்த கிரிகோரியன் காலண்டருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த கிரிகோரியன் காலண்டரில் 12 மாதங்கள் தான் இருக்குது. நம்ம நினைக்கலாம் இதுலயும் 12 மாதம் தானே இருக்கு, இதுல என்ன அல்லாஹ் நிலையான மார்க்கம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேலை இருக்கு என்று நாம் நினைக்கலாம். 12 மாதம் என்ன இருக்கு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று சொல்கின்ற இந்த 12 மாதத்தில என்ன பெரிய அத்தாட்சி இருக்கு? அல்லாஹ் சொல்றது 12 மாதம் தான். நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிற இந்த காலண்டர்லையும் 12 மாதம் தான் இருக்குது. அப்புறம் இது என்ன நிலையான மார்க்கம் வேண்டி கிடக்குது என்று நாம் சிந்தித்தோமானால் நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலண்டரில் 12 மாதங்கள் இல்லை. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இதிலே 12 மாதங்கள் இல்லை, 10 மாதங்கள் தான் இருந்தது. 10 மாதங்கள் தான் இருந்தது என்பதற்கு வேற எங்கேயும் ஆதாரமே போக வேண்டியதில்லை. வேற எங்கேயும் ஆதாரமே போக வேண்டியதில்லை. இந்த மாதங்களினுடைய பெயர்களாக வைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? இந்த மாதங்களினுடைய பெயர்களே இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. என்ன அத்தாட்சியாக இருக்கிறது என்று பார்த்தோமானால் ஜனவரி என்கின்ற இந்த பெயர் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா ஜானோஸ் என்கின்ற ஒரு கிரேக்க கடவுளினுடைய பெயரைத்தான் முதலாக ஆரம்பிக்கிறார். ஜனவரி என்கின்ற துவங்குகின்ற இந்த மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பெயர் யாருடைய பெயரு? ஒரு கிரேக்க கடவுளினுடைய பெயர். நாம வெறும் காலண்டர், இது ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதம் சொல்றதுல என்ன வந்துட போகுது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய பின்னணியையும் வரலாற்றையும் அறிந்து கொண்டோமானால் உண்மையிலேயே கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற, ரோமானிய தெய்வங்களை போற்றுகின்ற ஒரு காலண்டரைத்தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே புகழக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு மார்க்கத்திலே நம்மையும் அறியாமலேயே இந்த கிறிஸ்துவ கிரிகோரிய காலண்டரை பின்பற்றுகின்ற இந்த நிலைக்கு நம்மளை உள்ளே தள்ளிவிட்டு கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஜனவரியினுடைய நிலை இது. பிப்ரவரியுடைய நிலை என்னவென்று சொன்னால் ஃபிபேரியஸ் என்கின்ற ஒரு கிரேக்க பெண் தெய்வத்தினுடைய பெயரைத்தான் பிப்ரவரி மாதத்துக்கு சூட்டி இருக்கிறார். மாஸ் என்கின்ற ஒரு ரோமானிய கடவுளினுடைய பெயரைத்தான் மார்ச் என்கின்ற மாதத்துக்கு சூட்டி இருக்கிறார்கள். ஏப்ரல் என்கின்ற ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய பெயரைத்தான், ஏப் என்கின்ற அந்த கிரேக்க தெய்வத்தின் பெயரைத்தான் ஏப்ரலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலே ஒரு காலத்திலே ஏப்ரல் தான் முதல் மாதமாக இருந்தது. மாதத்தினுடைய முதலாக எது இருந்ததுன்னா ஏப்ரல் தான் இருந்துச்சு. இது எப்ப மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஜனவரியை தூக்கிட்டு ஏப்ரலை பின்னுக்கு தள்ளிட்டு ஜனவரியை முதல் ஆண்டாக கொண்டு வருகிறார். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து பிறந்த ஆண்டில இருந்து துவங்க வேண்டும், கிறிஸ்து பிறந்ததில் இருந்து மாதத்தை துவங்க வேண்டும் என்பதற்காக இந்த கிரிகோரியன் காலண்டரின் பின்னணியில் உள்ள அந்த கிரிகோரி என்கின்ற ஒரு போப் என்னங்கிறாரு, ஜனவரியை முதலாக கொண்டு வந்து
அதை எப்படி கொண்டு வர்றாரு? ஏப்ரல் முதல் மாசம் என்று சொல்றவன் பூரா உலகத்துல முட்டாளு அப்படின்னு சொல்றதுக்காக ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினமாக அறிவித்தார். ஏப்ரல் 1 ஆண்டினுடைய துவக்கம் எவன் சொல்றானோ அவன் பூரா முட்டாளு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், எல்லா பேங்க்லயும் அரசு ரீதியான பட்ஜெட் எல்லாமே எதுல துவங்கும்? ஏப்ரல்ல தான் துவங்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஏப்ரல் தான் ஆண்டினுடைய துவக்கமாக இருந்தது. பின்னர் அது என்னங்கப்பட்டது? மாற்றப்பட்டு ஜனவரிக்கு வந்தப்பட்டது. இது ஏப்ரலுடைய வரலாறு. அப்புறம் என்னது? மேயஸ் என்கின்ற கிரேக்க பெண் கடவுளினுடைய பெயர் தான் மே மாதமாக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது என்னது? ஜூன். இந்த ஜூன் என்னது? ஜூனோஸ் என்கின்ற ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய பெயர் தான். இப்படி கிரேக்க ரோமானிய தெய்வங்களை சிறப்பிக்கக்கூடிய பெயர்களாக முதல் 6 மாதங்களை கொண்டு வந்தவர்கள் பிற்காலத்திலே என்னங்கிறாங்க, அதற்கு பிறகு இந்த ஜூனுக்கு அப்புறம் என்ன மாதம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் நேர செப்டம்பர் வந்துடும். ஜூலை ஆகஸ்ட் இல்ல. இன்றைக்கு நாம 12 மாசம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே, இதுல ஜூலையும் ஆகஸ்டும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இல்ல. அதுக்கடுத்து நேரம் இங்கே வந்துடும் செப்டம்பர். இந்த செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 பேரையும் கடவுளுடைய பெயர்களில் துவங்கிய அந்த கிரிகோரியன் காலண்டர் 7வது மாதமாக செப்டம்பரை கொண்டு வருகிறது. உலகத்திலே உள்ள அனைத்து செம்மொழிகளிலும் செமட்டிக் லாங்குவேஜ்லையும் என்னது? சப்து அப்படின்னா 7, அதுல இருந்து பிறந்ததுதான் செப்டம்பர். சப்து என்கின்ற வார்த்தையிலே இருந்து இங்க கூட நம்ம சொல்லுவோம் சப்த ஸ்வரங்கள். சப்த ஸ்வரங்கள் தான் என்னது? 7 ஸ்வரங்கள். சப்த ரிஷிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சப்த என்கின்ற அந்த வார்த்தைக்கு 7 என்று அர்த்தம். செமட்டிக் லாங்குவேஜ்ல பூராமே என்னது? செப்து அப்படிங்கிறது. அந்த செப்துல இருந்து உருவாகினது தான் செப்டம்பர். அடுத்து என்னது? அக்டோபர். ஆட் என்கின்ற செமட்டிக் லாங்குவேஜ்ல எல்லாத்திலையும் உள்ள அக்டோபர் என்கின்ற அந்த வார்த்தை ஆட் என்கின்ற வார்த்தையிலே இருந்து துவங்கியதுதான் அக்டோபர். 8வது மாதமா இருந்தது. இன்றைக்கு என்ன மாசமா இருக்குது? 10வது மாசமா இருக்குது. இடையில 2 புகுத்தப்பட்டதுனால இது 10வது மாசமா இருக்குது. ஒரு காலத்திலே இந்த ஆட் அஷ்ட, சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க? அஷ்ட அப்படிம்பாங்க, இந்தியில ஆக்டும்பாங்க. உலகம் பூராவுமே என்னது? செமட்டிக் லாங்குவேஜ்ல பூரா ஆட்னா என்னது? 8. அக்டோபர். அடுத்ததாக நவம்பர் என்கின்ற இந்த மாதம் அன்றைக்கு என்னவா இருந்தது? 9வது மாதமாக இருந்தது. இன்றைக்கு என்னது? அது 11வது மாதமாக இருக்கிறது. இந்த நவம்பர் என்கின்ற இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தால், நவ் என்கின்ற இந்த வார்த்தை, நவ என்கின்ற இந்த வார்த்தை உலகம் முழுவதிலும் 9வாகத்தான் பயன்படுத்தக் கொண்டிருக்கிறது. இதுதான் 9வது மாதமாகவும் இருந்தது. டிசம்பர் என்கின்ற இந்த வார்த்தை 10வது மாதமாக இருந்தது. இன்றைக்கு 12வது மாதமாக இருக்கக்கூடிய தச திச என்கின்ற இந்த தசாவதாரம் சொல்லுவாங்களா இல்லையா? இங்க சமஸ்கிருதத்துல தசாவதாரம் வாங்க, தசம் வாங்க. இந்த வார்த்தையில இருந்து பிறந்ததுதான் என்னது? டிசம்பர் என்கின்ற இந்த இதை எதற்காக சொல்கிறோம் என்றால் 10 மாதங்கள் தான் ஒரு காலத்திலே இருந்தது. அப்ப இடையில எப்படி ஜூலையும் ஆகஸ்ட் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை என்கின்ற இந்த மாதம் ஜூலியஸ் சீசர் என்கின்ற ஒரு மன்னர் என்னங்கிறாரு? கொண்டு வந்து தன்னுடைய பெயரிலே ஒரு மாதத்தை திணிக்கிறார். 11 மாதங்களாக இருந்தது. ஜூலியஸ் சீசர் என்கின்ற தன்னுடைய பெயரிலே ஜூலை என்கின்ற மாதத்தை சில நூற்றாண்டுகளுக்கு முன் திணிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அவர் என்னங்கிறாரு? ஜூலை என்று தன்னுடைய பெயரிலே திணித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயரிலே உள்ள மாதம் மற்ற மாதங்களை விட உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னங்கிறாரு? ஒரு நாளை கூட்டுறார். 31 கூட்டுறாரு. அது வரைக்கும் 30ஆகத்தான் இருந்துச்சு. 31 என்னங்கிறாரு? கூட்டுறார். தன்னுடைய பெயரிலே உள்ள இந்த மாதத்தை 31 கூட்டுறாரு. அப்ப என்னங்குது? எங்க இருந்து இத தூக்குறது அப்படின்னு பார்த்தா
பிப்ரவரியில இருந்து உன்னை தூக்கு, பிப்ரவரியில இருந்து ஒரு மாதத்தை தூக்குன்னு சொல்லி பிப்ரவரியிலே இருந்த 30 இருந்த உன்னை தூக்கி ஜூலியஸ் சீசர் தன்னுடைய பேரிலே உள்ள மாதமான ஜூலையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அதற்கு பின்னர் அவருடைய சகலையான அகஸ்டஸ் என்கின்ற மன்னர் அந்த ரோமா பேரரசினுடைய அரசராக வருகின்ற போது தன்னுடைய பெயர்ல, அவர் பேர்ல ஒரு மாதம் இருக்கும்போது நம்ம பேர்ல ஒரு மாதம் இருக்க கூடாதா, சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட சேர்க்கிறார். ஆகஸ்ட தன்னுடைய பெயர்ல அகஸ்டஸ் என்கின்ற பெயரிலே இருந்து ஆகஸ்ட சேர்க்கிறாரு. ஏன் இதையெல்லாம் நாம் சொல்கின்றோம் என்றால், கடவுளர்களுக்கு இணையாக மன்னர்கள் கருதப்பட்ட காலம், தங்களையும் கடவுளர்களாக கருதியதால் தான் அந்த கடவுளர் வரிசையிலே மாதங்களின் வரிசையிலே இருக்கின்ற அந்த கிரேக்க கடவுள்களோடு தங்களையும் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் சேர்க்கிறார். இப்படி சேர்த்த உடனே அவர் நினைக்கிறார், சகலையை விட நம்ம மட்டமா, நம்ம பேர்ல ஒரு மாசத்தை சேரு என்று சொல்லி அவர் என்னங்கிறாரு, அவரும் தூக்குறார். அவரும் எங்க கை வைக்கிறாரு, பிப்ரவரியில தான் கை வைக்கிறார். அவரும் எங்க கை வைக்கிறாருன்னா பிப்ரவரியை கை வைக்கிறார். பிப்ரவரி இப்ப என்ன ஆயிப்போச்சு, 28 ஆயிப்போச்சு. பிப்ரவரி 28 ஆயிப்போச்சு. இப்போ இந்த 28 எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா 365.25 வருது. சூரியனுடைய சுழற்சியை மையமாக கொண்டுதான் இந்த காலண்டர் உருவாக்கப்படுகின்றது. இதுல 0.25 மிஞ்சுது. இந்த 0.25 என்ன செய்யறது, 4 வருடங்களுக்கு ஒரு முறை இதை என்னம்போம் லீஃப் ஆண்டாக கணக்கிட்டு அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை பிப்ரவரியில 29 மாத்துறது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி பார்த்தாலுமே என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட இந்த சில மணித்துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளாயிரும். அது 128 ஆண்டோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த 128 ஒரு இது வருது. இப்படி எல்லாம் பார்த்தாலுமே 2000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு குழப்பம் வருது. 2000 வருடத்துக்கு ஒருக்கா Y2K 2000 ஆண்டுக்கு பிறகு ஒரு குழப்பம் வருது. ஒரு நாளை என்ன செய்யறது, அப்பதான் அந்த Y2K ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையா, உலகத்தில் உள்ள அத்தனை கம்ப்யூட்டரையும் மாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதை என்னட்டாங்க, இது இப்ப போட்டோம்னா பெரிய குழப்பமாயிரும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டாங்க. நாம் எதற்காக இதை சொல்கின்றோம் என்றால், நாம் பின்பற்றுகின்ற இந்த காலண்டரிலே எவ்வளவு கிறுக்குத்தனங்களும் எவ்வளவு ஒரு அறிவுக்கு எட்டாத விஷயங்களும் கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற விஷயங்களும் இருக்கின்றன என்பதை நாம் என்னங்களாம் இதிலே இருந்து உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இதிலே பார்த்தீர்கள் என்றால், இந்த கிரிகோரியன் காலண்டரை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட பல இது முதல்ல இது கிறிஸ்து பிறந்த அதுல இருந்து கொண்டு வர்ற மாதிரி கிபி கிமு என்று சொல்கின்றார்களே, இந்த கிபி கிமு எல்லாம் எப்ப இல்ல, என்னமோ கிறிஸ்து பிறந்ததுல இருந்தே இவங்க காலண்டரை கண்டுபிடிச்சு நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றது மாதிரியும் அப்ப இருந்தே வருஷங்களை தொடங்குறது மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு காலண்டரே கிடையாது. உலகின் முதல் காலண்டரை எண்ணிக்கையிலே குறிப்பிட்டு, மாதங்களை எண்ணிக்கையிலே குறிப்பிட்டு, நாட்களை எண்ணிக்கையிலே குறிப்பிட்டு, வருடங்களை எண்ணிக்கையிலே குறிப்பிட்ட மார்க்கம் என்னது, இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இது எப்போ நபிகள் நாயகம் சொல்ல 2 வரலாற்றையும் நீங்க புரிஞ்சாதான் நாம இருக்கிறது நிலையான மார்க்கம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நிலையான மார்க்கம் என்பதற்கு இது அத்தாட்சியா வைக்கிறான். எதை, நாம இருப்பது 12 மாதம் தான். இந்த 12 மாதம் என்பதுக்கு நிலையான மார்க்கத்துக்கு அத்தாட்சியா வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம விளங்குறோம். 10 இருந்துச்சு, 11 இருந்துச்சு, 12 இருந்துச்சு. இன்றும் உலகத்திலே 13 மாதங்களை கொண்ட காலண்டர் சைனாவில இன்றைக்கும் இருக்குது. 13 மாதங்களை கொண்ட ஒரு காலண்டர் இருக்கிறது. அப்போ 12 மாதம் என்பது நிலையான மாதம் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னங்கிறான், இதை அத்தாட்சியாக வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கே முதலாக அறிவுபூர்வமான காலண்டரை கொடுத்தவர் யாருன்னா இஸ்லாமிய ஆட்சியாளர். எவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்னங்கறாங்க முதலாக ஆண்டுகளை எண்ணிக்கையிலே குறிப்பிடும் நடைமுறையை கொண்டு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே என்ன சொல்ல ஒரு பிரச்சனை வருது. ஆட்சியாளராக இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. சஃபர் மாசம், அந்த மாசம், இந்த மாசம் சொல்லி கடிதம் வரும்போது எந்த வருடத்துடைய சஃபர் மாசம், எந்த வருடத்துடைய ரபியுல் அவ்வல் மாசம் என்று ஒரு பிரச்சனை வருகிறது. ஏனென்று சொன்னால் அதுவரைக்கும் அரபு மண்ணிலேயும் கூட என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எண்ணிக்கையில ஆண்டுகளை இன்னைக்கு சொல்ற மாதிரி 2012 1926 என்று சொல்கின்ற வழக்கம் எல்லாம் அப்ப இல்ல. அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா யானை ஆண்டு. நாங்க என்னட்டோம் யானை ஆண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். யானைன்னா என்னது? காபத்துல்லாவை யானை இடிச்சுச்சா, யானைகளை கொண்டு அந்த அப்ரஹாம் மன்னன் இடிச்சானே அந்த சம்பவங்களை கொண்டுதான் என்னபாங்க ஹதீஸ்களோட பார்க்கலாம். நீங்க ஹுதைபியா ஆண்டில் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். மக்கா வெற்றி ஆண்டிலே நாங்க என்னட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அப்படித்தான் ஹதீஸ்களோட வரும். அதுவரைக்கும் இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் உட்பட யாரும் என்னங்கிறதுல எண்ணிக்கையில குறிக்கிறது. அப்பத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது என்ன வருது, இந்த சிந்தனை வருகிறது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடிதத்தை எழுதும் போது எந்த வருஷம், போன வருஷம் ரபியுல் அவ்வல் மாசமா, இந்த வருஷம் ரபியுல் அவ்வல் மாசமா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கறாங்க மஷூராவை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துகின்ற நமக்கு எந்த மாதத்தும் எந்த வருடத்துடைய மாதம் கடிதங்கள் வருது, போக்குவரத்து இருக்குது, பல வரலாற்று ஆவணங்கள் எழுதப்பட வேண்டி இருக்குது. இதை எந்த வருஷம் எழுதுறது அப்படிங்கறத நாம இன்னும் பேர்களை கொண்டு குறிப்பிடுறதுங்கிறது சரியான நடைமுறையா இல்ல. அப்ப நம்ம எண்ணிக்கைக்கு மாறணும். அப்ப நமக்கு ஒரு என்னங்கணும் ஒரு காலண்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே எங்க இருந்து அதை துவங்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வருது. மஷூராவில் சில சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, கிறிஸ்து பிறந்ததை அவங்க இது பண்றது மாதிரி நம்ம என்னப்போம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுல இருந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கும்போது சில சஹாபாக்கள் சொல்றாங்க, பிறந்ததுல இருந்து என்ன இருக்கு, ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து ரசூலுல்லாஹ் பிறந்ததுலனாலயா பெருமை, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்ப வஹி செய்தி கிடைச்சோ அப்பதான் அவங்க அறியப்பட்டாங்க, அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை உலகத்தால பார்க்கப்பட்டுச்சு. அதனால என்ன நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம். இதுல ரசூலுல்லாஹ்வுக்கு எப்ப அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுத்தானோ, எப்ப ஹிரா குகையில வஹி இறங்குச்சோ அப்ப இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் வேணாம், ஹிஜ்ரத் என்கின்ற இந்த புலப்பெயர்வு என்றைக்கு நடைபெற்றதோ அதுதான் இந்த இஸ்லாமில மிக உன்னதமான விஷயம். தியாகத்தின் அடிப்படையிலே தான் இந்த காலண்டர் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை என்னங்கிறாங்க ஆதாரமா வைக்கிறாங்க. ஆரம்ப நாளில் இருந்தே அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமா கொண்டு என்ன சொல்றாங்க, அது என்ன வசனம் அப்படின்னா, ஆரம்ப நாளிலே இருந்தே இறையச்சத்தின் அடிப்படையிலே உருவான இறையச்சத்தின் அடிப்படையில் முதல் நாள் என்று அடித்தடமிடப்பட்ட பள்ளிதான் நீர் அல்லாஹுவை வணங்க நிற்பதற்கு தகுதியான பொருளாகும், தகுதியானதாகும். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆரம்ப நாள் வசனம் 908 908 ஏன்னா அப்போ இந்த இதன் அடிப்படையில் என்னங்கிறாங்க உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணு சும்மா இது பண்ணிடல. அவங்களும் என்னங்கிறாங்க பல சஹாபாக்கள் மத்தியில பல மஷூராக்கள் நடத்தி அல்லாஹ்வினுடைய வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் எதை காலண்டர் என்று சொல்றானோ 908 அல்லாஹ் எதை காலண்டர் 108 9ல 108 அல்லாஹ் எதை மனித குலத்தின் காலண்டர் என்று சொல்கின்றானோ அதை கொண்டு இந்த காலண்டரை என்ன இருக்காங்க துவங்கி இருக்கிறாங்க. எதை மனித குல காலண்டர் இருக்கிறான், குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வசனம் என்னது, நபியே உம்மிடத்தில பிறைகளை பற்றி கேட்கிறார்கள், நீர் அவர்களுக்கு சொல்லும் குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் அவை மனிதர்களுக்கு காலம் காட்டுபவை என்று
அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதால அந்த அடிப்படையில் ஒரு காலண்டரின் அடிப்படை என்பது சந்திரனை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கறாங்க அந்த காலண்டரை ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாதம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? சூரியனை அடிப்படையாக கொண்டது கிரிகோரியன் காலண்டர். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய காலண்டர் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது. இது முதலாவதாக. இது குர்ஆனுடைய அடிப்படையில் உள்ளது. குர்ஆனுடைய அடிப்படை. குர்ஆன்ல அல்லாஹ் எதை காலம் காட்டி என்று சொல்கின்றானோ, எதனை கொண்டு காலம் காட்டிகள் காலண்டர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றானோ அந்த அடிப்படையில். இரண்டாவதாக என்ன வந்துருது? மாதம் என்பது 29 அல்லது 30. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற செய்தி, மாதம் என்பது என்னது? 29 அல்லது 30 இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் இருக்கிற பின்பற்றக்கூடிய காலண்டர்கள் 28 இருக்குது, 31 இருக்குது. 28 இருக்குது, 31 இருக்குது. இது என்னது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன இந்த நாட்காட்டியினுடைய அந்த வரைவிலக்கணத்துக்கு மாறுபட்டது. அல்லாஹ் சொல்றபடி சந்திரனை கொண்டு காலம் காட்டி உருவாக்கப்பட வேண்டும், முதல் பாயிண்ட். இரண்டாவது என்னது? மாதம் என்பது 29 இருக்கணும் அல்லது 30 இருக்கணும். 29 இருக்கணும், 30 இருக்கணும். ஆனா இன்றைக்கு நான் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காட்காட்டிகள் 28 இருக்கு. பிப்ரவரியில 28 இருக்குதா இல்லையா? 31 பல மாதங்களிலே 31 இருக்குது. அப்போ 28, 31 என்கின்ற இந்த காலண்டர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான காலண்டர்கள் இல்லை. இதை நாம் என்னங்கணும் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்னங்கிறாங்க, இந்த காலண்டரை முதலாக துவங்குகின்றார்கள். அதுவும் எப்படி? குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாதம் என்பது 29 அல்லது 30 இருக்க வேண்டும்ங்கிற அந்த அடிப்படையில் இந்த காலண்டரை துவங்குகின்றார். அப்போ அவர்கள் துவங்கிய அந்த காலண்டர் அதற்கு பிறகுதான் எண்ணிக்கை வருது. ஹிஜ்ரி 1 என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்பட்ட அந்த ஆண்டை கொண்டு துவங்கிய இந்த காலண்டர் அதற்கு பிறகு இன்றைக்கு என்ன வந்திருக்கு? 1434 ஆண்டுகளை கடந்துட்டோம். ஆனால் நாம ஹிஜ்ரி 1 துவங்கும் போது யாருக்கு கிட்ட இல்ல எண்ணிக்கையில குறிப்பிடுற வழக்கம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. முதலாக நம்முடைய இஸ்லாமிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த இந்த வழிமுறை என்பது நிலையான மார்க்கம் என்பதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ என்று அல்லாஹ் மாதத்தை பத்தி சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் என்னங்களாம் விளங்கிக் கொள்ளலாம். நாம் இருப்பது நிலையான மார்க்கம். இந்த உலகத்திலே மற்ற வழிமுறைகள் எல்லாம் நிலையானதல்ல. 10 மாசம் இருந்துச்சு, 9 மாசம் இருந்துச்சு, 11 மாசம் இருந்துச்சு, இன்றைக்கும் 13 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நிலையான மார்க்கம் யௌம ஹலக்க சமாவாத்தி வல்லர், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து 12 என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த என்னது அடிப்படை. அந்த அடிப்படையில தான் ஒரு காலண்டர் உருவாக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சி செய்து இந்த காலண்டரை உருவாக்குனாங்க. இந்த காலண்டர் எது வரைக்கும் நடைமுறையில் இருந்தது? கிலாபத் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் என்னச்சு இந்த காலண்டரும் உயிரோடு இருந்தது. என்றைக்கு கிலாபத் வீழ்த்தப்பட்டதோ அப்ப என்னன்றுச்சு இந்த காலண்டரும் வீழ்த்தப்பட்டு விட்டது. வீழ்த்தப்பட்டு நம்மிடத்துல மறக்கடிக்கப்பட்டு விட்டது. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயத்தை கையில வச்சிருக்கிறோம். எரர் இல்லாத 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் ஒரு சின்ன எரர் கூட இல்லாத காலண்டரை உருவாக்கக்கூடிய வழிமுறை நம்மிடத்திலே இருக்கிறது. கூட்டல் குறைத்தல் இல்லாத, சேர்த்தல் இல்லாத, அறிவுக்கு பொருத்தமான, இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பண்ட ஒரு காலண்டர் சிஸ்டத்தை நாம வைத்துக்கொண்டு அதை பின்பற்றாமல் அதை நடைமுறையும் படுத்தாமல் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நடைமுறைப்படுத்தினால்தான் அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். நடைமுறைப்படுத்தாமல் அதை மற்றவர்கள் நாமே பின்பற்றலன்னா நாம நம்ம குழந்தைகள்ட்ட கேளுங்களேன்,
இப்ப ஜனவரி பிப்ரவரி சொல்லுமாட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டக்குன்னு அடிப்பாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் ஒரு 30-40 வயசுக்கு மேற்பட்ட ஆளுகிட்ட தமிழ் மாச பேர்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னவாங்க, டக்குன்னு சொல்ல சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. இஸ்லாமிய மாத பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் திருமறையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெயர், அல்லாஹ்வுடைய தூதர் பல செய்திகளை சொன்ன மாதங்களுடைய பெயர்களை கேட்டோம்னா யாருக்கும் தெரியாது. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் உள்ள பேர்கள். முஹர்ரம் மாசம் நம்ம பேர் வச்சுமா, சபர் மாசம் நம்ம பேர் வச்சுமா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் திருமுறையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? முஹர்ரம், சபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர். அப்படி வரிசையா எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? சொல்ல யாருக்கும் தெரியாது. இங்க வந்திருக்கிற மக்களிடத்திலே கூட அதை வரிசையா சொல்லுங்கன்னா சொல்ல இயலாத நிலையிலே தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்ப என்னங்கன்னு இஸ்லாமிய காலண்டரை பற்றி இதனுடைய வரலாற்றை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை அறியாத சமுதாயம் ஒரு காலம் வரலாறு படைக்க முடியாது. அப்ப ஹிஜ்ரி காலண்டருடைய வரலாற்றையும் கிரிகோரியன் காலண்டருடைய வரலாற்றையும் நாம் அறிந்தால்தான் நாம் இருப்பது நிலையான மார்க்கம். கையுமா என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் அந்த நிலையான மார்க்கம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த காலண்டரின் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறப்பிலே இருந்து இறப்பு வரைக்கும் என்ன இருக்கு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்ற சட்டங்கள் எதனுடைய அடிப்படையிலே அமைய வேண்டும்? இந்த காலண்டரின் அடிப்படையிலே தான் அமைய வேண்டும். ஒரு மனிதன் கருவுறுகிறார், ஒரு பெண் கருவுறுகிறார். கருவுறுனா உலகம் பூரா சொல்லுவாங்க 10 மாசம். 10 மாசம் வராது, 9 சொச்சம் தான் வரும். ஏன் அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாஹ் சொன்ன சந்திரனின் அடிப்படையிலே 10 மாசம் வரும். நீங்க கிரிகோரியன் காலண்டர் அடிப்படையில் 10 மாசம் வராது. கரு உருவாவது மட்டுமல்ல, குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இத்தனை மாதங்கள் என்று சொல்றான். அது வரைக்கும் பால் ஊட்டி இருக்கிறோமா? அது வரைக்கும் பால் ஊட்டலன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவதாகாதா? அதை எந்த நாட்களிலே ஜனவரி பிப்ரவரின்னு கணக்கிடுவீங்களா? அது மட்டுமல்ல, ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி அந்த குழந்தைக்கு இத்தனை வயது என்று கணக்கிடுகின்றோமே, வயது என்ன? எந்த அடிப்படையில் கணக்கிடணும்? அல்லாஹ் சொல்கின்ற 40 வயது எதன் அடிப்படையிலே கணக்கிடப்பட வேண்டும்? கிரிகோரியன் ஆண்டின் அடிப்படையிலா, ஹிஜ்ரி ஆண்டின் அடிப்படையிலே, அல்லாஹ் சொல்கின்ற சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில்? அது மட்டுமல்ல, நோன்பு சாஃபான் மாசத்துல சாபான் மாத பிறை முஹர்ரம் மாத பிறை, அப்புறம் என்னது சவ்வால் மாதத்தினுடைய 6வது நோன்பு, இப்படி பல அமல்கள் எதன் அடிப்படையில் இருக்குது? இஸ்லாத்தினுடைய அமல்கள் அத்துணையும் சந்திர நாட்காட்டியின் அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது என்றால், அந்த சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாமல் எவனோ கிறுக்குத்தனமான கிரிகோரியன் காலண்டரின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழிமுறையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? இத்தா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனது மனைவி கடைபிடிக்க வேண்டிய இத்தா, ஒரு நாள் கூட ஒரு ரக்காயத்து கூட போகாது எவ்வளவு பாடுபடுறோம். ஒரு ரக்காயத்தை கூட்டிட்டா இது பிதாத்து என்று சொல்கின்றோமே, ஒரு நாள் கூடி போனால் இத்தாவை எப்படி கணக்கிடுகிறோம்? ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கணக்கிடுகிறோம்? அல்லாஹ் காலங்களை குறிப்பிட்டு சொன்ன அத்தனை விஷயங்களையும் நாம் எப்படி கணக்கிட வேண்டும்? அல்லாஹ்வின் சந்திர நாட்காட்டி அடிப்படையிலா, எவனோ கிறுக்கர்கள் கண்டுபிடித்த கிரிகோரியன் காலண்டரின் அடிப்படையிலா? நம்முடைய அத்துணை அமல்களும் இந்த சந்திர நாட்காட்டியின் அடிப்படையிலே தான் வருகிறது என்கும் போது, இந்த சந்திர நாட்காட்டியை புறக்கணித்து விட்டு கிரேக்க தெய்வங்களின் போற்றுகின்ற விதமாக, ஒவ்வொரு கிரேக்க ரோமானிய தெய்வங்களை போற்றுகின்ற விதமாக இருக்கின்ற இந்த காலண்டரை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத அடிப்படையில அமைந்த இந்த காலண்டரை 29, 30 என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் போது 28, 31 இருக்கின்ற இந்த காலண்டரை சந்திரனை கொண்டு நாட்களை கணக்கிட வேண்டும் என்ற அல்லாஹ்வின் ஹுக்கூமுக்கு மாற்றமாக சூரியனை கொண்டு கணக்கிடப்படுகின்ற இந்த நாட்காட்டியை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால்
நாளை அல்லாஹ்விடத்திலே இதற்காக நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கும். ஒரு நாள் கூட போயிட்டா, ஒரு நோன்பு கூட வச்சுட்டா ஹராம் என்று சொல்றோமே, பெருநாளுடைய தினத்திலே நோன்பையும் நோன்புடைய தினத்தையும் பெருநாளையும் வைப்பது குஃபுர் இல்லையா? இன்னமல் ஜியாதத்தல் குஃப்ர், இன்னமன் நஸீவு ஜியாதத்தல் குஃப்ர், நிச்சயமாக நாட்களை அதிகப்படுத்துவது குஃப்ர். அல்லாஹ் சொல்றான், இன்னமன் நஸீவு ஜியாதத்தல் குஃப்ர், நிச்சயமாக நாட்களை முன்பின்னாக்குவது குஃப்ர், நிராகரிப்பது என்று அல்லாஹ் சொல்கின்ற போது நாம் ஒரு நிராகரிப்பில விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஹிஜ்ரி சந்திர அடிப்படையிலான காலண்டரை உருவாக்கி அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது வல்லாத பல்வேறு மக்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தை பிரிக்கவோ அல்லது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து குழப்பம் விளைவிக்கவோ இந்த விஷயங்கள் அல்ல என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உருவாக்கி தந்த ஒரு காலண்டரை நாம் உருவாக்கி அதை உருவாக்க வேண்டியதில்லை, உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கி விட்டார்கள். அந்த உருவாக்கி அந்த காலண்டரை பின்பற்றி இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விருப்பப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்ததாக சகோதரர் கோவை மசூத் அவர்கள் உங்களிடத்தில் இது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு அளிப்பார்கள்.